கோழிங்கிற பட்சிக்கு காற்றுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னா, இந்த காலை நேரங்கள்ல கரெக்டா சரியா கூவக்கூடியது எது அப்படின்னா கோழி தாங்க. இதுக்குத்தான் அந்த காலை காற்றை வைத்து நேரத்தை கணக்கிட முடியும். இந்த காகத்தை சொல்ல போன சேவல் கூவுது இல்லையா, காலையில பார்த்தா அதை வச்சுதான் முன்னாலே நேரத்தை எங்க கணிச்சாங்க. சேவல் கூவிச்சுங்க, 4 மணி ஆச்சு, 5 மணி ஆச்சு, அந்த டயத்தை ஃபாலோ பண்ணி எந்திரிக்கிறவங்க எத்தனை பேர் இருந்தாங்க. அதுக்குத்தான் அந்த காற்றுடைய தத்துவத்தை, காற்றை வைத்த நேரத்தை நாட்களை கணித்து விடுமா, அதுக்குத்தான் அதை என்ன செஞ்சாங்க, கோழிக்கு கொடுத்தார்கள். அப்ப கோழி எனும் காற்று தத்துவத்தை பெற்றது கோழி. சரி, ஆகாயம் அது எதுக்கு கொடுத்துருக்காங்க, மயிலுக்கு கொடுத்துருக்காங்க இல்லையா. இந்த மயிலுக்கும் ஆகாயத்துக்கும் என்ன தொடர்பு? நீங்க இந்த மழை பெய்யறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மேகத்தை பார்த்து மழை பெய்ய போகுதுன்னு சொல்லிட்டு அது சத்தம் மட்டும் அது ஆனந்த தாண்டவத்தில் ஆனந்த சந்தோஷத்துல இந்த ரெக்கையெல்லாம் விரிச்சு நம்ம நடனம் ஆடும்.